ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நாம் ஒரு அன்பாக்சிங் பண்ண போகிறோம். என்ன அன்பாக்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் அன்பாக்சிங். அந்த மொபைல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா Poco M2 Pro. இந்த ஃபோன் வந்து 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறமா 48 மெகா பிக்சல் ஏஐ கேமரா இருக்குது. ஸோ நாம் வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து என்னென்ன இருக்குது, ஃபாஸ்ட் சார்ஜிங், அதுக்கப்புறமா ஃபியூச்சர்ஸ், அதுக்கப்புறமா டிசைன் எல்லாம் எப்படி கொடுத்துக்கிறாங்க, நம்ம இது எல்லாத்தையும் பார்க்கலாம். பாக்ஸை வந்து நான் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன். நம்மளுக்கு வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணாலே மேலே வந்து நம்ம எல்லா மொபைலுக்கும் கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு சின்ன பாக்ஸ் வந்து ஒன்று கொடுத்துக்குறாங்க. நம்ம அந்த பாக்ஸை எடுத்து சைடில் இருந்து நம்ம ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு சிம் எஜெக்டர் டூல் வந்து வச்சுருப்பாங்க. எல்லா மொபைல் இதுலேயும் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த டிபியூ கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வாரண்டி கார்டு அந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க. நம்மளுக்கு டிபியூ கேஸ் வந்து நல்லா கொடுத்துக்குறாங்க. நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா ஹார்டாகவும் கொடுத்துக்குறாங்க. கீழே வந்தாலும் ஃபோனுக்கு எதுவும் அடிப்படாத மாதிரி. அப்புறமா நம்ம ஃபோன் வந்து அதுக்குள்ளே வச்சுருக்காங்க. நம்ம ஃபோன் வந்து இப்போ வந்து நான் வெளியில் எடுக்கிறேன். நம்மளுக்கு வந்து இது சைடு ஃபிங்கர் பிரிண்ட்டு பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து பின்னாடி நல்லாயிருக்கு. அப்புறமா நம்மளுக்கு சி பின்னு தான். இந்த சைடு வந்து வால்யூம் அப்பு டவுனு, மேலே வந்து சிம்மு போடுறதுக்கெல்லாம் மேலே போட்டுக்கணும். ஸோ நம்ம பாக்ஸில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பாக்ஸில் வந்து ஒரு அட்டை வச்சுட்டு அதுக்கு கீழே வந்து நம்மளுக்கு சார்ஜர் வச்சுருக்காங்க. சார்ஜர் வந்து நம்மளுக்கு ஒயர் வந்து ஒரு அளவுக்கு லென்த்தாக கொடுத்துக்கிறாங்க. சி பின் டைப் தான், சி டைப் தான். அதுக்கப்புறமா அடாப்டரை நான் இப்போ வெளியில் எடுக்கிறேன். அடாப்டர் நான் வெளியில் எடுத்ததுமே நம்மளுக்கு எம்ஐ சார்ஜர் அப்படின்னு தான் வருது. நம்மளுக்கு வந்து எம்ஐ தான் நம்மளுக்கு சார்ஜர் வந்திருக்கு. ஏன்னா போக்கோவும் நம்ம எம்ஐ கம்பெனி தான். இப்போ ஃபோன் எடுத்து பார்த்தோன்னா நம்ம ஃபோனை வந்து நான் இப்போ ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ண உடனே போக்கோ அப்படின்னு வருது. நம்மளுக்கு ஆன் பண்ணுற பட்டன் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த சைட் ஃபிங்கர் பிரிண்ட்னு சொன்னால அதே தான் நம்மளுக்கு அந்த ஆன் பண்ணுற பட்டனும் அதே தான், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் அதுலேயே இருக்குது. நம்மளுக்கு ஆன் பண்ணோன்னா அவங்களோட எம்ஐ அந்த சாஃப்ட்வேர் தான் நம்மளுக்கு இதுக்குள்ளேயே இருக்குது. அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆண்ட்ராய்ட் 10 தான். அதுக்கப்புறமா நம்ம எல்லா ஃபோனும் ஸ்டார்ட் பண்ண உடனே நம்மளுக்கு ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு வரும். அதுக்கப்புறமா எம்ஐ 12 நம்மளோட லாங்குவேஜ், அதில் ஒரு ரீஜன், அது வந்து நம்மளோட சூஸ் யுவர் ரீஜன் அப்படின்னு காட்டுது. அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து இந்த நெட்வொர்க் வந்து கனெக்ட் பண்ண சொல்லுது. நம்மளுக்கு வந்து இந்த மெயில் ஐடி கொடுத்துக்கிறதுக்கு. ஸோ நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அதை படித்து பார்க்கணுன்னா படித்து பாருங்கள். டிக் கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிம் கார்டு வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு காட்டுது. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு அதே மாதிரி தான் ஜஸ்ட் ஏ செகண்ட் அப்படின்ட்டு ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்குது. நம்மளுக்கு ரொட்டேட் ஆனதுக்கப்புறமா அது வந்து லோட் ஆனதுக்கப்புறமா செட் பாஸ்வேர்டு அப்படின்னு காட்டுது. ஃபிங்கர் பிரிண்ட் இல்லைனா பேட்டர்ன் வைக்க சொல்லுது. நம்ம லேட்டாக கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்மளுக்கு தீம் சூஸ் பண்ண சொல்லுது. நம்மளுக்கு எந்த மாதிரி தீம் வந்து வேணும் அப்படின்ட்டு நம்ம அதை செலக்ட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து டிஃபால்ட்டே வச்சுக்கிறேன். டிஃபால்ட் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னா செட்டப் கம்ப்ளீட் அப்படின்னு வந்துக்குது. இப்போ வந்து லோடிங் ஆப்ஸ், நம்ம ஃபோனில் வந்து அவங்க என்னென்ன அப்ளிகேஷன்லாம் கொடுத்துக்குறாங்களோ அதெல்லாம் இப்போ வந்து லோடிங் ஆகிக்கிட்டு இருக்கு. நம்மளுக்கு அது லோட் ஆகட்டும். நம்மளுக்கு செட்டப் கம்ப்ளீட் அப்படின்ட்டு நம்மளுக்கு இன்னும் லோடிங் ஆப்ஸ் அப்படின்னு தான் நம்மளுக்கு இன்னும் காட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு செட்டப் கம்ப்ளீட், மறுபடியும் அதே மாதிரி ஜஸ்ட் ஏ செகண்ட் அப்படின்னு காட்டுது. இப்போ வந்து நம்மளோட ஃபோன் வந்து ஆன் ஆகிடுச்சு. செட்டப் எல்லாம் முடிச்சு நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகி வந்துருச்சு. டிஸ்பிளே வந்து ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. டிஸ்பிளே வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. அதுக்கப்புறமா நம்மளுக்கு இது 4GB 64GB வேரியண்ட்டு. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து அதை பாருங்கள், 64GBன்னு சொன்னால் எம்ஐ வெர்ஷன் வந்து 12.1 அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க.
ஸோ நம்மளுக்கு இந்த ஃபோனில் வந்து 48 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துக்கிறாங்க. நாம் இப்போ அந்த கேமராவை பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேமராவை எடுத்த உடனே நம்மளுக்கு வந்து அலோ கேட்குது. நம்ம எல்லாத்துக்கும் அலோ கொடுத்துக்கலாம். அலோ கொடுத்த உடனே நம்மளுக்கு ஸ்க்ரீன் வந்து சின்னஸாக இருக்குதுன்னு கேட்காதீங்க. நம்மளுக்கு வந்து அங்கே எவ்வளோ நம்மளுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு தேவைப்படுற ரெசல்யூஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் எல்லா ஃபோன்லேயும். அதுக்கப்புறமா நம்ம இதில் வீடியோன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4K 30 FPS வரைக்கும் எடுக்கலாம். 1080 60 FPS வரைக்கும் எடுக்கலாம். அதுக்கப்புறம் 1080 30 FPS எடுக்கலாம். 30 FPSல எடுத்தால் மட்டும்தான் நம்மளுக்கு இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து நம்மளுக்கு ஆன் ஆகும் 1080க்கு. நம்ம 60 FPS 4Kலாம் நம்மளுக்கு இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து ஆன் ஆகாது. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வீடியோவில் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு கிளியராக வருது. இப்போ வந்து நம்மளுக்கு ஃபோனில் ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஓரளவுக்கு அதுவும் க்ளீனாக வருது. இன்னும் இந்த ஃபோனில் வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் நான் முடிச்சுக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.